இந்த வீடியோவில் நாம் காண இருப்பது யமதர்மராஜா இழந்த தண்டத்தை பெற்றதால் நீண்ட ஆயுள் பெற வழிபட வேண்டிய ஆலயம். வேதங்கள் இங்கு வழிபட்டு தனது புனித தன்மையை மீட்டு எடுத்ததால் இழந்த பதவி, பலம் மற்றும் செல்வங்களை பெற வழிபட வேண்டிய ஆலயம். கன்னியர்கள் மகிழ்ச்சியான வாழ்வு அமைய வழிபட வேண்டிய ஆலயம். வீரபத்திரர் அமர்ந்த கோலத்தில் அருள்பாலிக்கும் ஒரே ஆலயம் என பல்வேறு சிறப்புகள் பெற்ற சென்னை வேளச்சேரி அருள்மிகு கருணாம்பிகை சமேத தண்டீஸ்வரர் ஆலயம். வாருங்கள், இந்த வீடியோவில் நாம் இந்த ஆலய வரலாறு மற்றும் மகிமைகளை காணலாம். துவார யுகத்தில் மார்க்கண்டேயரின் உயிரை பறிக்க யமதர்மராஜா வந்தார். உடனே மார்க்கண்டேயன் திருக்கடையூர் தலத்துக்குள் புகுந்து லிங்கத்தை கட்டுப்பிடித்துக் கொண்டார். என்றாலும் யமன் பாசக்கயிறை வீசினார். அந்த கயிறு லிங்கம் மீதும் பட்டது. உடனே ஈசன் வெளிப்பட்டு யமனை எட்டி உதைத்தார். அதோடு யமன் பதவியையும் அவன் வைத்திருந்த தண்டத்தையும் பறித்தார். இந்த கதையை நாம் நமது சேனலில் முதல் வீடியோவான திருக்கடையூர் வீடியோவில் பார்த்தோம். அவ்வாறு இழந்த பதவியை பெற யமன் பல்வேறு சிவாலயங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தார். அவர் இந்த தலத்திற்கும் வந்து தீர்த்தம் உருவாக்கி இந்த சிவபெருமானை வழிபட்டு வந்தார். அவரது பக்தியில் மகிழ்ந்த சிவபெருமான் யமதர்ம ராஜாவிற்கு காட்சி கொடுத்து வாழ்த்தியதோடு அவரது தண்டத்தையும் திருப்பி அளித்தார். அன்று முதல் யமதர்மராஜா கேட்டுக்கொண்டபடி இந்த தலத்து ஈசன் தண்டீஸ்வரர் என்று ஆனார். யமதர்மராஜா தனது தண்டத்தை திரும்ப பெற்ற இடம் என்பதால் பக்தர்கள் தங்களது 60 மற்றும் 80ஆம் வயதில் ஆயுஷ் ஹோமங்களுடன் இந்த ஆலயத்தில் கொண்டாடுகின்றனர். இந்த ஸ்தலத்தோடு தொடர்புடைய மற்றொரு புராண கதையானது, அசுரன் ஒருவன் பிரம்ம பகவானிடமிருந்து வேதங்களை திருடிச் சென்று கடலுக்கு அடியில் ஒளித்து வைத்தான். பின்னர் பிரம்ம பகவானின் வேண்டுகோளுக்கிணங்க விஷ்ணு பகவான் மஜ்லி அவதாரம் எடுத்து வந்து 4 வேதங்களையும் மீட்டு வந்தார். அசுரனிடம் இருந்த காரணத்தால் வேதங்கள் தங்களது பழைய புனித தன்மையையும் வலிமையையும் பெற இந்த ஆலயம் வந்து சிவபெருமானை வழிபட்டு அவற்றை மீட்டனர். எனவே பக்தர்கள் தங்களது இழந்த பலத்தையும் செல்வத்தையும் பதவியையும் பெற இங்கு வந்து வழிபட அனைத்தையும் மீட்கலாம் என்பது உண்மை. வேதங்கள் வழிபட்ட இடம் என்று பொருள்படக்கூடிய வேத சிரோனி என்பதே மருவி பின்னாளில் வேளச்சேரி என்று மாறியதாகவும் கூறப்படுகிறது. இங்கு விநாயகர் வேதங்களை கையில் ஏந்தியபடி வேத விநாயகராக காட்சியளிக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. காலத்தில் சப்த கன்னியர்கள் ஒரு அசுரனை அழிக்க முயற்சி செய்தனர். ஆனால் அவர்கள் தவறுதலாக ஒரு முனிவரை கொன்றனர். அசுரனும் சப்த கன்னியர்கள் அவனை கொல்வதற்கு திட்டமிடுவதை அறிந்தான். சப்த கன்னியர்கள் முனிவரை கொன்ற பாவம் போக்க வேண்டும் என்ற பயம் ஒருபுறமும், அசுரனால் ஏற்படும் ஆபத்தை எண்ணி மறுபுறமும் பயந்தனர். அவர்கள் இங்கு வந்து சிவபெருமானை வழிபட சிவபெருமான் வீரபத்திரரை அனுப்பி வைத்தார். வீரபத்திரர் அசுரர்களை கொன்று கன்னிகைகளை பாதுகாத்தார். இதன் காரணமாகவே வீரபத்திரர் கன்னியர்களுடன் சேர்ந்து அவர்களின் காவல் தெய்வமாக இந்த ஆலயத்தில் காணப்படுவது ஒரு சிறப்பான அம்சம் ஆகும். பொதுவாக அனைத்து ஆலயங்களிலும் தண்டத்துடன் நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கும் வீரபத்திரர் இந்த ஆலயத்தில் அமர்ந்த கோலத்தில் ருத்ராட்சத்துடன் அருள்பாலிப்பது சிறப்பம்சம் ஆகும். சப்த கன்னிகைகள் சன்னதி செல்லியம்மன் சன்னதி என்ற பெயரில் பக்தர்களால் அழைக்கப்படுகின்றது. கன்னியர்கள் மகிழ்வான வாழ்விற்கு இந்த வீரபத்திரர் மற்றும் சப்த கன்னிகைகளிடம் பிரார்த்திக்க வளமான வாழ்வு அமையும். பெண் பக்தர்கள் அவருக்கு பால் அபிஷேகம் மற்றும் வெற்றிலை மாலைகள் சமர்ப்பிக்கின்றனர். மேலும் கன்னி பெண்கள் தங்களை யாராவது ஏமாற்றி இருந்தால் இங்கு வந்து சப்த கன்னியர்களிடம் வீரபத்திரரிடம் முறையிட நன்மைகள் யாவும் நடக்கும். இந்த பகுதி வேள்விகள் மிகுதியாக நடைபெற்றதால் வேள்விச்சேரி என்று பெயர் பெற்றது என்றும் பின்னர் வேளச்சேரியாக மாறியது என்ற ஒரு கூற்றும் உள்ளது. வேலூர் பகுதியைச் சேர்ந்த அபய தீட்சிதர் என்பவர் பல்வேறு சிவாலயங்களுக்கு சென்று பின்னர் இந்த ஆலயத்திற்கும் கிபி 16ஆம் நூற்றாண்டில் சிவபெருமானை தரிசிக்க வந்தார். இவர் இங்கு சிவன் அம்பிகை இல்லாமல் தனித்து இருப்பதனை அறிந்து ஸ்ரீ சக்கரத்துடன் கூடிய அம்பிகையை பிரதிஷ்டை செய்தார். அந்த அம்பாளே இந்த ஆலயத்தில் கருணாம்பிகை என்ற பெயரில் அருள்பாலிக்கின்றார். இந்த அபய தீட்சிதற்காகத்தான் திருவான்மியூர் பரதீஸ்வரர் மேற்கு நோக்கி திரும்பி அவருக்கு காட்சி கொடுத்தார் என்பதனை நாம் திருவான்மியூர் பரதீஸ்வரர் ஆலய வீடியோவில் பார்த்தோம் என்பதனையும் இங்கு நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த ஆலயத்தில் தை மாதம் முதல் ஆளன்று ஒரு நாள் மட்டும்
சூரிய ஒளியானது லிங்கத்தின் மீது படும். இது சூரிய பகவான் சிவபெருமானை வழிபடுவதாக நம்பப்பட்டது. ஆனால் தற்பொழுது மிக உயரமான கட்டிடங்கள் கோவிலுக்கு கிழக்கு பகுதியில் எழும்பிய நிலையில் இந்த நிகழ்வு தற்பொழுது நடைபெறுவதில்லை என்று கூறப்படுகிறது. இந்த ஸ்தலத்தின் விருட்சம் வில்வம். இந்த ஸ்தலத்தின் தீர்த்தம் யம தீர்த்தம். இந்த ஆலய பூஜைகள் காமிக ஆகம வழிமுறைகள் படி நடைபெறுகின்றது. இந்த ஆலயத்தின் உற்சவர் சோமஸ்கந்த. பல்லவ மன்னர்களின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட இந்த ஆலயம் பின்னர் சோழ மன்னர்களால் புதுப்பிக்கப்பட்டது. பல சோழ வம்ச கல்வெட்டுகள் இந்த ஆலயத்தில் காணப்படுகின்றது. சூரியன், சந்திரன், வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர், சாஸ்தா, பைரவர், மாணிக்க வாசகர், 63 நாயன்மார்கள், துர்க்கை, சரஸ்வதி, லக்ஷ்மி, சேக்கிலார், நந்தியுடன் கூடிய வைத்தீஸ்வரர், சொக்கநாதர், மீனாட்சி அம்மன், நவக்கிரகங்கள், பிரம்மா, லிங்கோத்சவர், சம்பு, விஷ்ணு ஆகிய தெய்வங்களும் இவ்வாலயத்திலிருந்து அருள்பாலிக்கின்றனர். இங்குள்ள தட்சிணாமூர்த்தி யோக தட்சிணாமூர்த்தியாக வணங்கப்படுகின்றார். பிரதோஷம், கிருத்திகை, சஷ்டி, சித்ரா பௌர்ணமி, ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமைகள், சிவராத்திரி, அன்னாபிஷேகம் போன்ற பண்டிகைகள் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. இந்த ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை 6:30 மணியிலிருந்து நண்பகல் 11:30 மணி வரை, பிற்பகல் 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. இந்த ஆலயத்தின் லொகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலயம் வேளச்சேரி விஜயநகர் பேருந்து நிலையத்திலிருந்து அருகில் அமைந்துள்ளது. நீங்களும் உங்கள் குடும்பத்துடன் இந்த ஆலயத்திற்கு சென்று ஈசன் மற்றும் அம்பிகை அருள் பெற்று வாருங்கள். நன்மைகள் யாவும் விளையட்டும். ஓம்